2026 சிம்மம். சிம்மத்தை பொறுத்தளவுக்கு கர்ஜிக்குமா கர்ஜிக்காதா அப்படின்னா அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி காலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அஷ்டம சனியில் எப்பவுமே கஷ்டம் கொடுக்கும். சனீஸ்வரர்லாம் பார்க்கலாம் மாட்டார். எமோஷ்னலாக அப்படியே அது புரிஞ்சிருக்கும். இது சனீஸ்வர பகவான். நான் எமோஷ்னலாலாம் ரொம்ப ஃபீல் ஆக மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அஷ்டம சனி பெருசாக பாதிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஸ்தானத்தில் இருக்கார். எப்படி காப்பாற்றி கொடுத்துருவார். அதாவது கடைசி ஒரு 25 அடி தான் இருக்கும். அங்கே போனால் கூலின்னு 25 அடிக்கு முன்னாடி தெரிஞ்சிடும். அது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். யாருக்கு? சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ அடுத்தது ஜூன் மாதத்துக்கு மேலே விரய குரு. எதிர்பாராத பணவரவுகள், எதிர்பாராத கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் குருவுடைய பலம் அதிகமாக, சனி பகவானுடைய பலம் அதிகமாக அப்படின்னு கேட்டோம்னா, என்னுடைய அனுபவத்தில் நிறையா பேர்கிட்ட பேசினது, இந்த 4 அஸ்ட்ராலஜர்கிட்ட இப்போ அஷ்டம சனிக்காரங்க தான் நிறையா வருவாங்க. சிம்மராசிக்காரங்க தான் நிறையா ஜோசியம் பார்ப்பாங்க. அப்போ சனி பகவானுடைய தாக்கம் ஜாஸ்தி. ஆனால் குருவுடைய வீட்டில் இருக்கங்காட்டி குரு அந்த கட்டுப்பாட்டை எடுத்துக்கிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே 50-50. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஏரியாவில் இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஏரியா தலைவராக்கிடுவாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட் பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம், எனக்கு பிரசிடென்ட் ஆக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுவீங்க. யார் போய் பில்லு கட்டுறது? எங்களால் முடியலன்னு தான் ஒன்றே ஆக்கினோம் அப்படின்ட்டுருவாங்க. அடப்பாவம், இது எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு. பொறுப்பை கொடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையும் வாங்க வைக்கும்.